எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் பல பேருக்கு ஒரு பயத்தை கொடுக்கும். ஆனா உண்மையிலேயே இது ஒரு பெரிய ரகசியங்க. சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஊர்ல எல்லாரும் பயப்படுவாங்க. ஐயோ, 7:30 சனி ஆரம்பிச்சிருச்சா, சனி பிடிச்சிருக்கா அப்படின்னு பதறுவாங்க. ஆனா உண்மையிலேயே சனி பகவான் யாரு? அவர் ஏன் நம்மளை சோதிக்கிறாரு? சிவனே நினைச்சாலும் மாத்த முடியாத அந்த கர்மா ரகசியம் என்ன? இத பத்தி தான் இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம். வீடியோவை முழுசா பாருங்க. அப்பதான் சனி பகவான் மேல இருக்கிற பயம் போய் அவர் மேல உங்களுக்கு ஒரு மரியாதை வரும். முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணும். சனி பகவான் ஒரு தண்டிக்கிற தெய்வம் கிடையாதுங்க. அவர் ஒரு நீதிபதி. நம்ம ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர் தப்பு பண்ணா பெரும்பாலும் அடிக்கிறாரே, அது எதுக்கு? நம்மளை காயப்படுத்தவா? இல்லைங்க, நாம திருந்தணுங்கிறதுக்காக தான் அவர் நம்மளை அடிக்கிறார். அதே மாதிரி தான் சனி பகவானும் நம்ம செஞ்ச பழைய பாவ புண்ணிய கணக்கை சரி செய்து அவரோட வேலை. நம்ம செஞ்ச தப்புக்கு ஒரு சின்ன தண்டனை கொடுத்து இனிமே இந்த தப்பை பண்ணாதப்பா அப்படின்னு நம்மளை நல்வழிப்படுத்துறாருங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு ஏழை சிவனடியாரு போற பாதையில லட்சுமி தேவி தங்கம் வைரம் எல்லாத்தையும் கொட்டி வச்சிருக்காங்க. ஆனா அந்த அடியார் என்ன பண்றாரு? கண்ணு தெரியாதவங்க எப்படி நடப்பாங்கன்னு பாப்போன்னு கண்ணை மூடிட்டு நடந்து போயிட்டாரு. இப்ப யோசிச்சு பாருங்க, சிவன் அருளே இருந்தாலும் அந்த மனுஷனோட கர்ம வினை தீராத வரைக்கும் அந்த செல்வம் அவன்கிட்ட போய் சேரல. இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம கர்மாவை நாம அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனா அந்த கஷ்டத்தை தாங்குற சக்திய சனி பகவான் கிட்ட வேண்டினா கண்டிப்பா தருவார். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், சனி பகவானுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க, நேர்மையா இருக்கிறவங்க, அப்புறம் ஏழை எளியவங்களுக்கு உதவி பண்றவங்கள அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க சனிக்கிழமை கோயிலுக்கு போய் எல்தீபம் ஏத்துறதை விட ஒரு பசியில இருக்கிறவனுக்கு சாப்பாடு கொடுத்தா சனி பகவான் ரொம்ப சந்தோஷப்படுவாருங்க. கால் ஊனமுற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்க. துப்புரவு தொழிலாளர்களுக்கு மரியாதை கொடுங்க. இதுவே பெரிய பரிகாரம் தான். ஸோ சனி பகவானை பார்த்து பயப்படாதீங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் சனி பகவானை பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க.